கொங்கனாபுரம் அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த பட்டாசுகள் வெடித்து சேதம். பட்டாசுகள் வெடிப்பு தொடர்பாக சங்ககிரி ஆர்டிஓ விசாரணை. கொங்கனாபுரம் அருகே ராயனம்பட்டி கரட்டுக்காட்டில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 5 லட்சம் மதிப்புள்ள பட்டாசுகள் வெடித்து சேதமானது. வீட்டில் பதுக்கி வைத்திருந்த பட்டாசுகள் வெடித்தது தொடர்பாக சங்ககிரி ஆர்டிஓ விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இடைப்பாடி தாலுகா கோரணம்பட்டி ஊராட்சி எட்டிக்குட்டை மேட்டில் ஆனந்தன் என்பவர் லைசன்ஸ் பெற்று தீபாவளி பண்டிகைக்கான பட்டாசுகள் விற்பனை செய்து வந்தார். தீபாவளி பட்டாசுகள் விற்பனை முடிந்த பிறகு விற்பனையாகாத பட்டாசுகளை கோரணம்பட்டி கரட்டுக்காட்டில் அவரது மாமனார் மாரிமுத்து வீட்டில் வைத்து பாதுகாத்து வந்தார். இந்த நிலையில் இன்று அதிகாலை திடீரென பட்டாசு வைத்திருந்த வீட்டில் பட்டாசுகள் தீப்பற்றி பலத்த சத்தத்தோடு தொடர்ந்து வெடித்தது. பட்டாசு வெடித்த சத்தம் கேட்டு அருகில் வசித்து வந்த பொதுமக்கள் பதறியபடி வீட்டை விட்டு வெளியே ஓடினர். அப்பகுதி மக்கள் எடைப்பாடி தீயணைப்பு மீட்பு பணி துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். எடைப்பாடி தீயணைப்பு நிலைய அலுவலர் சேகர் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான பட்டாசுகள் அனைத்தும் வெடித்து சேதமானது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. பட்டாசுகள் தீப்பற்றி வெடித்ததுக்கான காரணங்களை கொங்கனாபுரம் போலீசார் விசாரித்து வருகிறார்கள்.